அவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இந்த கோலார் தங்கவயலில் தமிழர் வாழ பகுதி 190% இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் தமிழினத்துக்கு குரல் கொடுக்கிற ஒரே தலைவன் இப்போ அண்ணன் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அண்ணன் அவர்கள் நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கார். அதே போல் அண்ணன் டிகே அண்ணனும் சப்போர்ட் இருக்கார். இன்றைக்கி கர்நாடகாவில் காங்கிரஸும் டிஎம்கே கூட்டணி வெடித்து இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அதனால் நம்ம அண்ணன் சொன்ன ஜெயபால் அண்ணன் சொன்ன மாதிரி தலைவருக்கு சிலை வைக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அந்த கோரிக்கை 100% நிறைவேறும். நிறைவேறுக்கான ஆற்றல் பக்கமாக அத்தனை விஷயங்களும் அண்ணன் ஜெயபால் அண்ணனும் லோக்கல் எம்எல்ஏ ரூபா சஜர் அம்மாவும் எடுத்து சென்று முதல்வர்கிட்ட மனு வைப்போம். வைத்து சிலை வைப்பதற்கு அடுத்து சொன்ன மாதிரியே அடுத்து 102வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு சிலை முதல் கொண்டாடுவதற்கு ஏற்படும் செய்வாங்க. அதனால் நம்ம இந்த பகுதியில் ஒவ்வொரு தமிழினம் ஒன்று தினம் 1000 தமிழர் நின்று இருக்கலாம். ஏன்னா தமிழருக்காக போராடிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்துக்கு போராடுவார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம சரியான படிக்கு இது ஆர்கனைசேஷன் பண்ணல. ஒரு நோட்டீஸ் விளம்பரம் பண்ணி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஆட்டோ விளம்பரம் பண்ணி கூட்டியிருந்தால் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. பட் அது பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இந்த சின்ன நடந்தால் நாளை பெரிய நிகழ்வு நடப்பதற்கு ஆக்கமுறை இருப்போம். ஆனால் இந்த கர்நாடகா மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் என்றைக்குமே கூட்டணி மாறவே மாறாது. 100% அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான். 100% எந்த ஒரு மாற்றம் மதவரை பிடிச்சாலும் பிஜேபியை இதோட முறியடிப்பாங்க. இது உறுதி. மதவரை பிடிச்சவங்க பிஜேபி ஆட்சி எல்லாமே டேக்ஸ் அலைவரது தலைவர் டேக்ஸு சாப்பாடு இட்லியிலேருந்து பேனா எழுதுகிற பிள்ளைங்க எழுதுகிற பேனா பென்சிலேருந்து டேக்ஸ் போட்டு இந்த நாடு துண்டாடி இருக்கிற பிஜேபி அரசு ஓட வைக்கணும். அது ராகுல் காந்தி அண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் நிரந்தரமான முதல்வர் அண்ணன் சித்தராமையா தான் கர்நாடக மாநிலத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் 3 தலைமுறைக்கு சித்தராமையா அண்ணன் டிகே அண்ணன் தலைமையில் தான் இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும். அதுக்கு நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் நம்மளுக்கு துணையிலிருந்து நம்மளுக்கு எல்லாம் இந்த கர்நாடக மாநிலத்தில் வாழ இந்த தமிழர் கோலாத்தங்கள் வாழருக்கு சப்போர்ட் கொடுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பு ஆற்றிக் கொண்டிருக்கும் என்னுடைய நண்பர் மணிவண்ணன் அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் முட்ரத்னம் அவர்களே, மற்ற இந்த அனைத்து பேர்களை சொல்கிறதுக்கு ஆகாது. இந்த அனைத்து உடன்பிறப்புகளே, டிஎம்கே உடைய நண்பர்களே அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கலைஞருடைய 101வது பிறந்த நாளை இன்று ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடி கொண்டோம். இது கலைஞரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கலைஞர் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி. தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவே உருவாக்கினவர், இந்தியா தலைவர்களை உருவாக்கினவர் கலைஞர். அதில் எங்களுக்கு சொல்ல போனால் காங்கிரஸில் எங்களுக்கு ரொம்ப அலைன்ஸ் பார்ட்டியில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைஞரை நாம் மறக்கக்கூடாது. எந்த நேரத்துலையும் கலைஞரை நாங்கள் விட்டு கொடுக்கறதில்ல, காங்கிரஸை அவங்க விட்டு கொடுக்கறதில்ல. அதுபோல் எனக்கு சொல்ல இன்றைக்கி தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் காங்கிரஸ் மேலே ஒரு பற்று, ராகுல் காந்திக்கும் முதல்வர் ஸ்டான்லி அவர்களுக்கு முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் ஒரு சகோதர பாசம். அந்த சகோதர பாசம் யாராலும் பிரிக்க முடியாது. இருந்தாலும் கடைசி மட்டும் அவர் தலைவர் முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு, அது 26 மட்டும் இல்லை 28 கூட முதல்வர் அவர் தான்ட்டு. நான் இப்போ சொல்கிறேன், அவர் நிரந்தரமான முதல்வர். அதுபோல் முதல்வரை நம்ம பார்க்கல. இன்றைக்கி நம்பர் 1 இந்தியாவில் நீ சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பல சேவைகளை சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அலைன்ஸ் பார்ட்டியெல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்ல இது நிலைச்சி நிற்கும். அவருடைய புகழ் நிலைச்சி இருக்கும். கலைஞரை பற்றி சொல்ல போனால் கலைஞர் 3ஆம் தேதி பிறந்துக்கிறார். டிஎம்கே 3 எழுத்து, அவர் பிறந்த நாள் 3 எழுத்து. இருந்தாலும் 3ஆம் தேதி பிறந்த நாள். சூரியனை மறந்தாலும் கலைஞரை மறக்க முடியாது. சூரியனுக்கு கூட 3 எழுத்து. சூரியனே தான் அந்த நிலையில் கலைஞரை சூரியனே மறந்தால் கூட கலைஞரை மறக்க முடியாத அந்த சூழ்நிலை. இன்றைக்கி சூரியன் எப்படி வளர்ந்தோ அதே போல் தான் டிஎம்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. டிஎம்கே எந்த கொம்பனாலும் வந்தாலும் சரி, எந்த அலைன்ஸ் பார்ட்டி வந்தாலும் சரி, எந்த பிஜேபி வந்தாலும் சரி அசைக்க முடியாது. டிஎம்கே அசைக்க முடியாது. இந்த அடுத்து 26ல் முதலமைச்சர் யாருன்னா முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இது யாரும் மறக்கக்கூடாது. அதே போல் டெல்லியில் கூட சரி, அடுத்து ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார். இதுடைய சப்போர்ட்டு, முக ஸ்டாலினுடைய சப்போர்ட்டு, எல்லா அனைத்து கட்சி தலைவர்களுடைய சப்போர்ட்டில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது நிச்சயம்னு சொல்லி போன வருஷம் கூட நான் கலைஞருக்கு ஒரு இதயத்தில் என்னை கூப்பிட்டு பேசினாங்க.
மணிவண்ணனுக்கு சரி மன்னன் முன்றாத்தனுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம கலைஞருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு லாஸ்ட் டைம் சொன்னேன். நான் இப்போ கூட சொல்கிறேன், கலைஞருக்கு ஒரு தமிழுக்காக செம்மொழியை உருவாக்கினவர், தமிழை வளர்த்தவர், தமிழை வந்து டெல்லியில் காட்டினவர் கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர். இன்றைக்கி டெல்லியை மட்டும் இட்டுன்னு போயிட்டு அந்த தமிழ் எங்கே இல்லைன்றது இல்லை, தமிழை காட்டினவர் கலைஞர். அதே போல் இங்கே வந்து தங்கவேலில் 80% தமிழில் வாழ்ந்துருக்கிறோம், தமிழ் மொழியை வாழ்ந்துருக்கிறோம். அதனால் கலைஞருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன், 25,000 ரூபாய் ஃபஸ்ட்டு டிக்ளேர் என்னுடைய காசு நான் மணிவண்ணன்கிட்டையோ அதன் முன்னேற்றத்துக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த சிலையை வைக்கணும், எத்தனையோ பேருக்கு சிலை வச்சுக்கிறோம், சிலை வைக்கிறதுக்கு அவருக்கு ரைஸ்க்குது, யாராருக்கு அந்த ஊரில் சிலை வச்சுக்கிறோம். கலைஞருக்கு வைக்கிறதுல எந்த தப்பு இல்லை. அலையன்ஸ் பார்ட்டியின் சார்பில் நான் 25,000 ரூபாய் ஃபஸ்ட்டு என்னுடைய டொனேஷன் மணிவண்ணன்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்கள் செய்யணும். இந்த அடுத்த வருஷம் அந்த சிலைக்கிட்ட தான் நம்ம பர்த்டே கொண்டாடணுன்றது எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் காங்கிரஸ் சார்பில் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு கொள்கைகளை புகழ்களை வளர வேண்டும். அவர் அப்பா கலைஞருடைய அப்பா மு.க. ஸ்டாலினை வந்து கலைஞர் மிஞ்சிட்டார். அதே போல் இன்னொருத்தர் வர்றாரு உதயநிதி, அவரும் மிஞ்சிடுவார் போலது. இது போல் ஒரு இளைஞர் இவங்களை சேர்க்கிறாங்க, இளைஞர்கள் பேச்சில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கே துடிப்பாக்குது. இருந்தாலும் அவருடைய புகழ் வளர வேண்டும், அவர் என்மனம் கலைஞருடைய நாடு வளர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் எனக்கு வாய்ப்பு அளித்த ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.